யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசிமாரர் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். செல்வ வளமும் அருள் வளமும் செழிக்கும் சோழவள நாடு. திருஞான சம்பந்தரால் போற்றி பாடப்பட்ட திருத்தலமான திருவம்பர் என்ற நகரத்திலே வைகாசி ஆயில்ய நட்சத்திரத்தில் அந்தணர் குலத்தில் அவதரித்தவர் சோமாசிமார நாயனார். சிறு வயதிலேயே சிவனையே குருவாக நினைத்து வழிபட்டு வந்தவர். அவரின் திருவடிகளே பேரின்பம் என்று கருதி வாழ்ந்து வந்தவர். தன்னை நாடி வருகின்ற சிவனடியார்களுக்கு வேண்டியதை பயன் கருதாது செய்து வருபவர். 5 எழுத்து மந்திரத்தை கேட்பவர் மனம் கவரும்படி ஓதுபவர். ஸ்ரீ பஞ்சராட்சரத்தை ஆகம விதிப்படி படித்து ஓதுவதும் முறைப்படி வேள்விகளை நடத்துவதையும் இறைப்பணியாய் கருதி பெரியோர்கள் வாழ்த்த செய்து வருபவர். சிவத்தலங்களை தரிசித்துவிட்டு வருபவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அவர்களுக்கு அமுது படைத்து மகிழ்பவர். இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். அவரின் பதிகங்களை படித்து படித்து இறைபக்தியை மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கும் ஆசையில் திருவாரூர் சென்றார் சோமாசிமார நாயனார். அங்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை கண்டு வணங்கி அவரோடு நட்பு பூண்டு அவருடனேயே இறை தொண்டு செய்து வந்தார் சோமாசிமார நாயனார். திருவாரூர் தியாகராச கோவிலில் சோமாசி யாகம் ஒன்றை வளர்த்தார். யாகத்திற்கு ஈசனை வரவழைக்கும்படி சுந்தரரை வேண்டினார். சுந்தரர் பதிகம் பாட சிவனார் யாகத்தில் கலந்து கொண்டார். சோமாசி இறைவனை கண்டு வணங்கி தனக்கு பிறவா வரம் வேண்டும் என்று வேண்டினார். இறைவனும் அருளினார். குரு திருவடிகளையே இறை திருவடிகளாய் போற்றி வந்த சோமாசிமார நாயனார் குறிப்பிட்ட நாளில் கைலாயம் சென்றார். அங்கு அவர் சிவபாதத்திலேயே தன்னை ஒப்படைத்து கொண்டார். திருச்சிற்றம்பலம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.